இந்த ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் இந்த வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சில சீரிஸ் பார்க்கும்போது நம்ம வந்து ஓட்டி பார்க்க மாட்டோம், 10 செகண்ட் தள்ளி பார்க்க மாட்டோம். ஸோ சில சீரிஸ் அப்படியான ஒரு நேர்த்தியான ஒரு ஃப்ரேம் கம்போசிங், சீன் கம்போசிங் ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த மாதிரி பார்த்தது வந்து பீக்கி பிளைண்டர்ஸ். இந்த சீரிஸ் வந்து ஏன் இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னும் போது, யார் இந்த சீரிஸை இயக்குனாங்க அப்படின்னும் போது ஸ்டீவன் நைட் அவர் தான் பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து இயக்குனாரு. அதனுடைய ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் நான் பார்த்தேன். செகண்ட் சீசன், தேர்ட் சீசன்லாம் பார்க்கணும். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அப்போ வந்து அதை பார்த்து உடனே பண்ணணும்ல, இந்த மாதிரி நான் பார்த்து பண்ணாத சீரிஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த கம்போசிஷன், இந்த இடம், முக்கியமா இங்கிலாந்து வந்ததுக்கு பிறகு அந்த வீடுகள், அந்த தெருக்கள், இதெல்லாம் நம்ம வந்து கார் பஸ் ஓடுறதுக்கோசரம் அவங்க எதுவுமே மாத்தல. 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரிட்ஜில் நேத்து வந்து ட்ரெயின் போகுது. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் போச்சுல ஒரு பிரிட்ஜில், அந்த ட்ரெயின் இப்ப நேத்து போகுது. 200 வருஷத்தை கொண்டாடுறான். அவன் பழமையை எங்கேயுமே மாத்தல. இப்ப நம்ம ஊர்ல வந்து மவுண்ட் ரோடுன்னு இப்ப நீங்க தனியா செட்டு போட்டு எடுக்கணும். 1950 மவுண்ட் ரோடு எப்படி இருந்ததுன்னா நீங்க செட்டு போடணும். ஆனா இங்க பொறுத்தவரையிலும் நீங்க செட்டே போடணும். லண்டனோட நீங்க மாறி இருக்கலாம், நிறைய கிராப்பர்ஸ்ல ஸ்கை கிராப்பர்ஸ் வந்துருக்குது. பட் இங்க வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதுவும் மிக முக்கியமாக கண்ட்ரி சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே அமைப்பு, வீடு எதுவுமே மாற்ற மாட்டோம். அதனால இந்த லண்டன் வந்தது பிறகு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பிரிட்டிஷ் சீரிஸ், இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமா எல்லாம் பார்க்கும்போது இன்னும் அந்த ஊர்லயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம அங்க இருக்கிறோம்ல, பாக்குறோம்ல. அதனால சோ இந்த வெப் சீரிஸ் நான் வந்து பார்க்கும்போது அந்த சீன் கம்போசிங், இந்த இடம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணும் இல்ல, ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் ஃபேக்டரி இருக்குல்ல, அந்த ஃபேக்டரி அப்படியே நம்ம பெரம்பூர் பின்னி மில்ல வந்து நீங்க பார்க்கலாம். ரைட், அந்த பெரம்பூர் பின்னி மில்லுடைய அதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து இங்க வந்து ஹவுஸ் ஆஃப் கின்னஸ்க்கான ஃபேக்டரியா இருக்கும். ஒரே மாதிரியான அமைப்பை தான் அவங்க உலகெங்கிலுமே பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா பின்னி மில் அவங்க தான் எடுத்து வந்தாங்க. சோ இப்போ நம்ம அதுல நிறைய செட்டுலாம் சாங்லாம் எடுக்கிறோம்ல, 2 பில்டிங் இருக்கும், 2 பில்டிங் நடுவில் ஒரு பாலம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான செட். ஏன்னா அது பீக்கி பிளைண்டர்ஸ்ல வந்து இதை நான் வந்து இந்த மாதிரியான ஷார்ட்ஸ், இந்த மாதிரி இடம்லாம் நான் பார்த்தேன்னா, சோ அவருடைய, அதாவது ஸ்டீவன் நைட்னுடைய இயக்கத்தில் தான் இந்த வெப் சீரிஸ் வந்திருக்குது.